தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என்
நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரம் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, பேய்களையும் பேய்த்தனங்களை அகற்றுகின்ற பணியை அல்லது அது நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை குணப்படுத்துகின்ற பணியை இயேசு செய்கின்ற இந்த செயலானது நமக்கு வேற ஒரு சிந்தனையை தருவது போன்று எனக்கு தோன்றுகிறது. பேய் நோய் அது பற்றி கொஞ்சம் பேசுறதை விட, இது பன்றிகளை விட நிறைய மனிதர்களே பேய் பிடித்தவங்கள போலதான் இன்னைக்கு இருக்கிறான். பார்க்குறோம்ல கண்கூடா குடும்பங்கள்ல. அதாவது எப்பொழுது ஒரு மனுஷன்கிட்ட மிருகத்தனமும் அதிகமாக இருக்குமோ அங்கே பேய்த்தனம் வந்து விடுகிறது. ஒரு மனுஷன்கிட்ட இருக்கு 2 குணம் இருக்கும். மனுஷத்தனமும் உண்டு, அதை இறைத்தனமே என்று நான் சொல்லுவேன். இன்னும் ஒன்று விலங்கின் தன்மை உண்டு, அது மிருகத்தனம். இந்த 2ல எது அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவரை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ என்னிடத்திலே மிருகத்தனம் அதிகமாக இருக்கு என்று சொன்னால் எனக்கு பேய்க்கும் வித்தியாசம் கிடையாது. இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் பேயாக இருக்கவும் முடியாது. இது என்னுடைய ஒரு நிலைப்பாடு, ஒரு போக்காக நான் பார்க்கிறேன். இயேசு செய்த வியத்தகு அறிகுறிகளுள் இன்று நாம் வாசித்த நிகழ்ச்சியும் ஒன்று. தீய ஆவி பிடித்த ஒரு மனிதரை இயேசு விடுவித்து நலப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்த இந்த நிகழ்விலே அடங்கியுள்ள ஒருங்கிணைப்பு கூறுகளை கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். ஒன்று, சமூகத்தோடு ஒன்றிக்க வைக்கிறார். 2வது, தம்மோடே தன்னை ஒன்றிக்க வைக்கிறார். 3வது, தம்முடைய உறவினரோடு ஒன்றிக்க வைக்கிறார். அதாவது இந்த மனிதன் தங்கி இருந்த இடம் கல்லறை என்று மார்க் குறிப்பிடுகிறார். மனித நடமாட்டத்தை விட்டு ஒதுங்கி ஊருக்கு வெளியே கல்லறையிலே தங்கியிருந்த மனிதரை இயேசு குணப்படுத்தி ஊருக்குள் அனுப்பி வைக்கிறார். யாரு சமூகத்தோடு ஒன்றுபடவில்லையோ,
அவர்கள் தனிமையிலேயே நோய் பிடிச்சு செத்து போயிடுவான். அதை நோயன்னு சொல்லலாம், பேயன்னு சொல்லலாம். அது இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே தான் ஊருக்குள் அனுப்பி வைக்கிறார். 2வது, இந்த மனிதர் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் என்னும் செய்தி. அவர் தன்னிலை மறந்து தாம் யார் என்பதையே உணராது வாழ்ந்து வந்ததை குறிக்கிறது. நம்மள சில பேர் இருக்காங்க, கத்தி எடுத்து கையைக்கிறது, பிளேடு எடுத்து காலைக்கிறது, மண்டையை உடைக்கிறது, செவரில் போய் முட்டுறது, கற்களால் தன்னையை காயப்படுத்துறது. அதே போல தான். அது மட்டுமில்ல, குணம் பெற்ற அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இருந்ததை மக்கள் கண்டார்கள் என்றும் பார்க்கிறோம். எனவே இயேசு அந்த மனிதரை தம்மோடு ஒருங்கிணைய செய்கிறார். தன்னிலை உணரச் செய்து, நானும் மனுஷன்தானே, இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் தானே என்கிற ஒரு தன் மதிப்பு அதிகமாக வருகின்ற காரணத்தால் நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன? நாம் சமூகத்திலே வாழ்ந்தாலும் தன் மதிப்பு நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். 3வதாக பார்க்கிறேன், உறவினரோடு ஒன்றிப்பு. நலம் பெற்ற மனிதர் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் விருப்பத்தை தெரிவித்த போது, உறவினருக்கு அறிவும் என்று சொல்லி அவரை சொந்தக்காரங்கிட்ட அனுப்புறாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட அது அருள்பணியாளரோ பொதுமக்களோ யாராக இருந்தாலும் சரிதான், நம்முடைய சொந்தக்காரங்களை விட்டு விலகி போகும்போது நான் நோய் பிடிச்சது போல மாறிடுறோம், எவ்வளவுதான் வசதி இருந்தாலும். எனவேதான் இயேசு அதை உணர்ந்து, இயேசு தன்னை உங்களோட வரேன்னு சொன்னதுக்கு நோ, நீ உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட போய் இதை சொல்லு, அப்படியாவது நீ அந்த சொந்தக்காரங்களோடு உறவினர்களோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இவ்வாறு இயேசு ஒரு மனிதரை தீய ஆவியிடமிருந்து மட்டும் விடுவிக்கவில்லை, மாறாக அவர் தம்மிடமிருந்தும் உறவினர் குடும்பத்தினரிடமிருந்தும் ஊர் சமூகத்தை விட்டும் பிரிந்திருந்த நிலையை மாற்றி மீண்டும் அவரை ஒரு முழு மனிதராக, சமூகத்தின் முழு உறுப்பினராக மாற்றி அனுப்புகிறார். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, முழு நலமும் ஒருங்கிணைப்பும் தருகின்றவரை உம்மை போற்றுகிறோம். நாங்கள் எங்களோடும் எங்கள் குடும்பத்தினரோடும் அயலாரோடும் என் சமூகத்தினரோடும் அனைத்து உறுப்பினர்களோடும் இல்லாதவர்களோடும் நல்லுறவு கொள்ளும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே தினம் உணவுமாய் உடுத்தி மகிழ உடையுமாய் உறைவிடமும் நீயுமாகினாய் என் உறைவிடமும் நீயுமாகினாய் உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா உன்னையே எனதாக்கி உயிராக வாழ்பவா உன்னை போல நான் வாழவா நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே நிறை நண்பனாய் சோகந்தனில் சொந்தமாய் நேயந்தனில் நீயுமாகினாய் இதய நேயந்தனில் நீயுமாகினாய் நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா நெஞ்சோடு என அணைத்து நொடி நொடியாய் நினைப்பவா நெஞ்சார உனை பாடவா நன்றியாலே என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே என் இதயம் சொல்லும் நன்றி என்றென்றும் உன்னாலே என்றென்றும் உன்னாலே நன்றி தேவா நன்றி 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 தேவா நன்றி என்னவென்று நான் சொல்ல என்னருமை தெய்வமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.